ரயில்வே போலீசில் பணியாற்றிய பெண் ஒருவர் திருச்சி ரயில்வே காவல் நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்ட சில நாட்களில் ராஜினாமா செய்ததுடன் அவர் வெளியிட்ட குரல் பதிவு, அதில் உள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சமூக வலைதளங்களில் வைரலாகி போலீஸ் துறையில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? யார் மீது குற்றச்சாட்டு? அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளனர்? விரிவாக பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில்வே போலீசில் ஏட்டாக பணியாற்றி வந்தவர் தமிழ்செல்வி. இவர் சமீபத்தில் திருச்சி ரயில் நிலைய பணிக்கு மாற்றம் செய்யப்பட்டார். இவர் தனது ராஜினாமா கடிதத்துடன் குரல் பதிவையும் போலீஸ் வாட்ஸ்அப் குழுவில் வெளியிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த குரல் பதிவில் போலீஸ் துறையில் நேர்மையாக பணியாற்றுபவர்களுக்கும் குற்றங்கள் நடந்தால் துணிந்து கேள்வி கேட்பவர்களுக்கும் மன உளைச்சல் ஏற்படும் வகையில் பணியிட மாற்றம், டார்ச்சர் செய்வது தொடர்ந்து வருகிறது. நான் பழனியில் பணியாற்றும் போது தூயமணி என்ற இன்ஸ்பெக்டர் அயல் பணியாக பணியாற்றினார். எனது பணி நேரம் முடிந்த பிறகு என்னை நேரில் அழைத்து தனியாக செல்போனில் பேசுங்கள் என்று பலமுறை கூறினார். நான் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. அதன் பிறகு மணிகண்டன் என்ற எஸ்ஐ பணிக்கு வந்தார். அவர் என்னை நேரில் அழைத்து இன்ஸ்பெக்டரையும் என்னையும் அனுசரித்து சென்றால் மட்டுமே இங்கு வேலை பார்க்க முடியும், இல்லை என்றால் தொந்தரவுகளை அனுபவிக்க வேண்டும் என்று கூறியவர் பின்னர் ஒரே நேரத்தில் பல்வேறு பணிகளை கொடுத்து என்னை துன்புறுத்தி வந்தார். எனது குடும்ப சூழல் காரணமாகவும் குழந்தைகளின் எதிர்காலத்தை மனதிற்கொண்டு பொறுமையாக பணியாற்றி வந்தேன். கடந்த ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி எஸ்ஐ மணிகண்டன் போலீஸ் ஸ்டேஷனில் இரவு ரோந்து பணியில் இருந்த 2 பெண் போலீசாரை உடுமலை ரயில் நிலையத்திற்கு செல்லுங்கள் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தார். பின்னர் பொது நாள் குறிப்பில் ஒட்டஞ்சத்திரம் செல்வதாக எழுதி வைத்துவிட்டு அன்றைய தினம் பாரா பணியில் தனியாக இருந்த என்னிடம் இரவு 12 மணி வரையில் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும் என்று பேசியபடியே வெளியில் சொல்ல முடியாத டார்ச்சர்களை செய்தார். அதற்கு நான் உடன்படாததால் என்னை டிரான்ஸ்பர் செய்து விடுவேன் என்று மிரட்டினார். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு என்னை பழனியிலிருந்து திருச்சிக்கு மாற்றிவிட்டார். இது குறித்து ரயில்வே எஸ்பியை நேரில் சந்தித்து விவரம் கூற முயற்சித்தேன். ஆனால் எஸ்பி இன்ஸ்பெக்டர் சீலா தொடர்ந்து தடுத்து வருகிறார். கடுமையான மன உளைச்சலில் இருக்கும் நான் டிசிப்ளின் பணி என்ற பெயரில் பல டார்ச்சர்களை அனுபவித்து விட்டேன். எனவே எனது பணியை ராஜினாமா செய்கிறேன். இவ்வாறு அந்த குரல் பதிவில் கூறியுள்ளார். சமூக ஊடகங்களில் இந்த குரல் பதிவு வைரலானது. இது குறித்து ரயில்வே இன்ஸ்பெக்டர் மோகனசுந்தரியிடம் கேட்டபொழுது, குரல் பதிவு கையெழுத்து இல்லாத ராஜினாமா கடிதம் குழுவில் வெளியிட்டிருப்பது உண்மைதான் என்றார். அவர் தற்போது விடுப்பில் இருக்கிறார். இன்று அவர் திருச்சி ரயில்வே காவல் நிலையத்தில் மீண்டும் பணிக்கு திரும்பி அதன் பிறகு திண்டுக்கல் செல்ல வேண்டும். அவரை திண்டுக்கல் ரயில்வே காவல் நிலையத்திற்கு பணி மாறுதல் அதிகாரிகள் செய்துள்ளனர். மேலும் விசாக கமிட்டி மூலம் ஆய்வாளர் எஸ்ஐ இருவர் மீதும் விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக போலீஸ் துறையில் அதிகாரிகள் தங்களுடன் பணியாற்றும் பெண் போலீசாரிடம் வரம்பு மீறுவதும், அவர்கள் புகார் அளித்தால் துறை ரீதியான விசாரணை என்று கூறுவதும் தொடர்ந்து நடந்து வருகிறது. திருச்சி ரயில்வே பெண் போலீசின் குரல் பதிவு வாட்ஸ்அப்பில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.